ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேளையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, R2ல யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு டெசிமல்ல இருந்து பைனரிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெக்ரெஷன் யூஸ் பண்ணி, ரெக்ரெஷனாலே கண்டிப்பாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ரோக்ராம் அதாவது டெசிமல் அப்படின்னா உங்களுக்கு பேஸ் 10 வரும். ஸோ பைனரி அப்படின்னா பேஸ் 2 வரும். ஸோ அதாவது இங்கே 45ன்னு ஒரு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு 6 டிஜிட்டாவோ 8 டிஜிட் நம்பராவோ வந்து பைனரியாக கால்குலேட் பண்ணி காட்டும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான். ஏன்னா உங்களுக்கு ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுறப்போ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்ரெஷன் அப்படின்னாலே உங்களுக்கு திரும்ப திரும்ப அதுக்குள்ளே வந்து கால் பண்ணுறது தான். ஸோ இட் செல்ஃபாக அது எப்படி கால் பண்ணணும் ஃபங்க்ஷன் வச்சு அப்படிங்கிற பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துருங்க. ஸோ இதில் ஃபைலில் வந்து நியூ ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருக்கனால ஓப்பன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைலோட நேம் வந்து பைனரி அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்களுக்கு வந்து ரெக்ரெஷன் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெக்ரெஷன் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் டெசிமல் டு பைனரி வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி வந்து காட்டியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ பிஐ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஃபங்க்ஷனில் வந்து டி அப்படிங்கிற கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனில் ரிட்டன் டைப் கொடுத்துருப்போம். ஸோ கீழே வந்து நம்ம வேறு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இஃப் கண்டிஷனில் கொடுக்கேன். நான் கொடுக்குற நம்பர் 1 விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 5ன்னு கொடுக்கேன் அப்படின்னா 5ங்கிற நம்பர் வந்து ப்ராசஸ் ஆகும். சப்போஸ் இது கம்மியாக நான் ஏதாச்சும் கொடுக்கேன் அப்படின்னா இந்த நம்பரை விட 1 வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிற நம்பரே 1க்கு மேலே தான் அப்போ இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கண்டிஷனு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதாவது 1க்கு மேலே நம்ம கொடுக்குற நம்பர் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பைங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் கொடுக்குற நம்பரை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிவைட் பண்ணணும். ஸோ அதை டிவைட் பண்ணி குவாசன்ட்டை மட்டும் எடுக்கணும். ஸோ அதாவது மாடுலஸ் இங்கே டிவைட் சிம்பிளு. ஸோ இங்கே மாடுலஸ்ஸு. ஸோ அப்படி பண்ணி எனக்கு 2ஆல் டிவைட் பண்ணுற ஆன்சரை கேட் பண்ணணும். ஸோ அதை வந்து கேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் எடுத்து கேட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ புரியாது. நான் இதை வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன். அது ஈஸியாக வந்து புரியும். ஸோ அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு மாடுலஸோட ஒரு அதாவது டிவைட்ஸோட கண்டிஷன் தான். இது குவாசன்ட்டோட கண்டிஷன், இது ரிமைண்டரோட கண்டிஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 45ன்னு ஒரு நம்பர் கொடுக்கேன் அப்படின்னா அதை வந்து நான் மாடுலஸ் அதாவது நான் உங்களுக்கு குவாசன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ குவாசன்ட் கண்டுபிடிக்கிறது ஒரு மாடுலஸ்ஸு ஒரு டிவைட் சிம்பிள் மறுபடியும் ஒரு மாடுலஸ்ஸு எதை வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும் 22ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 22ங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ நம்ம வந்து குவாசன்ட் கண்டுபிடிச்சாச்சு. ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் தான் நம்மளுக்கு கேட் பண்ணோம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும். அப்போ டேரெக்டாக நம்ம வந்து ரிமைண்டரே பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள டவுட் வரும். இதை மட்டுமே போடலாம் நானே. நீங்கள் வந்து ஃபங்க்ஷனை வந்து ரிப்பீட்டடாக கால் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட் பண்ணுறோம். ஸோ இதை மட்டுமே நீங்கள் கேட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் உங்களால் கால் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே லைனை நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ 1ன்னு வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் வந்து ரிமைண்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோஷன்ட்டு இங்கே ரிமைண்டரு. ஆனால் நம்மளுக்கு கேட் பண்ணுறது வந்து ரிமைண்டர் மட்டும் தான் கேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இப்போ 2வது பார்த்தீங்க அப்படின்னா இது இட் செல்ஃபாக பண்ணிகிட்டே இருக்கும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா 22. ஸோ இந்த 22க்கும் நம்ம இதே மாதிரி வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 11 அப்படின்னு வருது. ஸோ அதே 22வை நீங்கள் மாடுலஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0ன்னு வருது. ஸோ இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு திரும்ப வந்து பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ திரும்ப வந்து இந்த 11 இருக்கும். ஸோ அதாவது வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கோஷன் பண்ணுறது வந்து திரும்ப திரும்ப ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபங்க்ஷனை இங்கே தான் வந்து ரெகர்சிவாக யூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே 11 வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. மாடுலஸ் அதாவது மல்டிப்ளை வந்து அதாவது டிவைட் பண்ணிக்கோங்க இந்த 2 வச்சு. இப்போ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ன்னு வரும். ஸோ அதே கண்டிஷனை இங்கே வந்து திரும்ப வந்து ரிமைண்டருக்கு வந்து கண்டுபிடிங்க 1ன்னு வரும். ஸோ இப்போ மறுபடியும் அந்த 5 வச்சு பண்ணுங்கள். 5ங்கிறது உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 5 வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு 2ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ரிமைண்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைண்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 1ன்னு வரும். ஸோ லாஸ்ட்டு 2 வச்சு பண்ணிடுங்க. ஸோ 2 வச்சு பண்ணுறப்போ கண்டிஷன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறப்போ அந்த 2மே வந்து அது கேட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புரியும். சரி, நான் 2 தடவை என்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த 2 வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு 2ங்கிறது வரும். ஸோ இப்போ அதே மாதிரி உங்களுக்கு 2 வச்சு பண்ணுறப்போ 0ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் அது கேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டரை மட்டும்தான் அது கேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே 1, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0, ஸோ இங்கே திரும்ப 1, அப்போ 101. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து இங்கே உங்களுக்கு 1, ஸோ அப்போ 101 அது போக இன்னொரு 1. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும் உங்களுக்கு 0ங்கிறது எடுக்கும். ஸோ அதுபோக லாஸ்ட் இந்த கண்டிஷனே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ அப்போ வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 101 101 இதான் வந்து உங்களுக்கு ஆன்சரு.
ஸோ ஏன் அப்படின்னா லாஸ்ட் இருக்க மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் எடுத்து அதே மாதிரி கோஷன்ட் வந்து எடுத்துரும். ஸோ அப்படிங்கிறப்போ 10101 இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 நம்ம எடுத்தோம். ஸோ இந்த 45 நம்ம எடுத்தது வந்து 101 அப்படிங்கிற வந்துச்சு. ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறத வச்சு நம்ம ஃபுல் ப்ராசஸ் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் நார்மலாக ஏங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஒரு நம்பர் வந்து 45 வாங்க போகிறத அதை என்டர் த நம்பர் அப்படிங்கிறது 45 கொடுக்கணும். அதை வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகிறனால இந்த டிங்கிறது இந்த ப்ராசஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ஆக்சுவலாக இந்த ஏவை தான் நம்ம ஃபுல் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த ஏ தான் 45. ஆனால் நம்ம சும்மா நார்மலாக வந்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுனால 45 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நார்மலாக இது பண்ணுறப்போ ஒரு இன்புட் வாங்கும். இப்போ பைங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ பைங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக டிங்கிறத கொடுத்துருக்கோம். இங்கே டி கொடுக்கக்கூடாது. நம்ம இங்கே வாங்குகிற இன்புட்டை தான் கொடுக்கணும் ஏ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பைனரி வேல்யூ வந்து வந்துடும். ஸோ அந்த ஏ வந்து டிக்ளேர் பண்ணுற மாதிரி வந்து அதாவது உங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி வந்துடும். ஸோ ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம நார்மலாக இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து என்டர் த நம்பர் கேட்கு நான் 45 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 101 வந்துடும். நம்ம மேலே கண்டுபிடிச்ச எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நம்ம ரெக்ரெஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க கேட்ட அந்த உங்களுக்கு டெசிமல் டு பைனரி யூஸிங் ரெக்ரெஷன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான பொருள் தான். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.